எம்மொழிகள் வாழ்வாயினும் என் முன் தமிழே தலை சிறந்தது என்ற முழக்கத்தோடு பரமேஸ்வரன் 2ஆம் ஆண்டு சமூக வேலைப்பாடுகள். அரசியல் மூலம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்லங்க. அதாவது எல்லாருமே நிற்கிறாங்க, எல்லாத்துக்கும் போகணும்னு முடியாது. அதாவது தத்துவமுள்ள தலைவர்கள் ரசிகர்கள் பட்டாளத்தை மட்டுமே உருவாக்க முடியும். முன்னேற்றத்தை உருவாக்க அது வழிவகுக்காது. என்னன்னா திரைக்கவர்ச்சின்னு சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரியே புதுசா வர நம்ம கொடுக்கலாம். பட் என்ன பண்ணியிருக்காரு, ஐடியாலஜி, கொள்கை என்ன? நீங்க சொல்றீங்கன்னு போட்டு போகலாம். உங்களுக்கு விஜய் மட்டும் தெரியும், மீதி 234 பேரோட வேட்பாளர் பேர் எல்லாத்துக்கும் தெரியுமா? பர்மிஷன் குறிக்கிறதுக்கு மணிக்கு அது விஜய் தெரியாது, எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். அதை குறிப்பிட்டு பேசுங்க. ஷாம் தெரியாது, ஏன்னா என்ன அறிவிக்கல. ஏன்னா சொல்றோம்ல, சமத்துவம் சொல்றோம், மதச்சார்பு சொல்றோம். எல்லா கட்சியுமே நம்ம இனப்படுகொலை ஆனாலும் சரி, மதச்சார்பு பிரச்சனை ஆனாலும் சரி, சாதி பிரச்சனை ஆனாலும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுறாங்களே தவிர நடக்கும்போது பேசுறதுக்கு யாரும் இல்ல. அது ஏன்? அதுதான் அரசியல். அந்த புரிதல் இங்க யாருக்குமே இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க திரைக்கவர்ச்சி பக்கமும் போக மாட்டீங்க, இலவசத்துக்கும் போக மாட்டீங்க, சிந்திச்சு செயல்படுவீங்க. இந்த சிந்திப்பு இந்த கல்லூரி மாணவர்கள் ஏன் போகணும்னா நம்ம தான் வருங்கால சந்ததிகள். இதை புரிஞ்சு முதல் தர ஓட்டாளர்கள் அனைவருமே உங்க இந்த விரலை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பரமேஸ்வரன், எனக்கு இன்னொரு கேள்வி. உங்களுடைய வாக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்புறீங்களா? கண்டிப்பாக ஐயா. எப்படிங்கிற நோட்டா போட்டு போலான்னு சொல்லிடுறாங்க. நோட்டா போட்டு போறது ஓட்டே போடாம இருந்தெல்லாம் நான் மாறுவேன். கண்டிப்பா நான் ஒருத்தன் மாறினா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அம்மாட்ட சொல்லுவேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் யாருக்கும் பணம் கொடுக்க போறதில்ல, படத்தை போட்டு காட்ட போறது கிடையாது, இலவச தர போற கிடையாது. இருக்க கொள்கைகளை மட்டும் சொல்ல போறோம். அதாவது 117 117 எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் சமத்துவம். எல்லாரும் புரியணும். நன்றி, வணக்கம். என் பேர் கிருத்திகா. நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அவங்க சொன்னாங்க ஒரு கொஸ்டின், ஒரு தப்பு நடக்குதுன்னா அது நடக்கும் போது கேட்காதவங்க எதுக்கு அதுக்கு அப்புறம் கேக்குறாங்கன்னு. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி சரியா இருந்தா தப்பு நடக்காமலே ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம இந்த காலத்துல சேஃப்டிங்கிறது இல்ல, மென்ஸ் ஆர் விமென்ஸ் எல்லாருக்குமே சேஃப்டிங்கிறது சுத்தமா கிடையாது. அதுவும் இல்லாம எஜுகேஷன் வைஸும் ரொம்ப டவுனா தான் இருக்கு கவர்மெண்ட், அதுவும் பார்க்கணும். நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட சேஃப்டிக்காக, நம்மளோட செல்ஃப் செக்யூரன்ஸ்க்காக, எல்லாத்துக்காக தான் அவங்க இருக்கணும். அதுவே இல்லாம அவங்களுக்கு ஓட் போடணுங்க டிபெண்ட் பண்ணி அவங்க சொல்றது எப்படின்றது எனக்கு தெரியல. இது டிவிக்கே டிஎம்கேங்கிறது கிடையாது. நோட்டாவுக்கு ஓட் போடக்கூடாதுன்னு சொல்றதும் ஃபர்ஸ்ட் தப்பு தான். நோட்டாவுக்கு ஏன் எல்லாம் ஓட் போடுறாங்க? கவர்மெண்ட் ரூலிங்ஸ் வரும் அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. நோட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லா கிளியரன்ஸா தெரிஞ்சுக்க விஷயம். அது ஓட் போட்டா வேஸ்ட் அப்படிங்கறதுலாம் கிடையாது. கவர்னர் ஆட்சி அப்படிங்கிற ஒண்ணு நோட்டாவுக்கு ஓட் போட்டா கிடைக்கும் அப்படிங்கறது தவறான புரிதல். இல்ல இப்ப அந்த தங்கச்சி தைரியமா முன்னாடி பேச முன் வந்திருக்காங்க, அதை நான் பாராட்டுறேன். ஆனா அதே நேரத்துல நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் த அபவ் அப்படிங்கறது அதோட பொருள். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கோம்னு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இப்ப இந்த தொகுதியில திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா ஒரு 7 கட்சிகள்ல இருந்து வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் ஓட்டு பண்ண போறாரு. மேல இருக்கிற 7 வேட்பாளருமே அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்குதான் அந்த ஆப்ஷன் நோட்டா. அந்த நோட்டால போட்டா என்ன ஆகும்னா, மேல இருக்கக்கூடிய 7 வாக்காளர்கள் யார் பெரும்பான்மை பெறாங்களோ அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்க. ஒருவேளை அந்த 7 பேரை விட நோட்டாவுடைய ஓட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த 7 பேருமே அடுத்த எலெக்ஷன்ல, அதாவது அந்த எலெக்ஷன்ல போட்டியிட முடியாது. அந்த தேர்தலை ரத்து பண்ணிடுவாங்க. அந்த தொகுதிக்கான தேர்தலை ரத்து பண்ணிட்டு வேற புதுசா 7 பேர் தான் போட்டியிட முடியும். அதாவது மக்கள் இந்த 7 பேர் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க. எங்களுக்கு இவங்கள 7 பேர்ல யார் எம்எல்ஏ வந்தாலும் ஏற்புடையதா இல்ல. புரியுதுங்களா? நோட்டாவில ஓட்டு போறது தப்பு, போடுறதை விட போடாமலே இருக்கலாம் கூட ஒரு தம்பி சொன்னாரு. அப்படி இருந்தா தேர்தல் ஆணையம் அதை வைக்க போறாங்க. அது தவறான புரிதல். ஆனா அந்த தம்பி சின்ன வயசு, அவரு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த நிகழ்ச்சியின் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் நியூஸ் தமிழுடைய நோக்கம். இந்த மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நோட்டா என்பதும் ஒரு முக்கியமானது. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது புரியுதுல? என்ன சார் எப்ப பாரு 2 கட்சி இருக்கு, அந்த 2 கட்சிக்கு நான் ஓட்டு போடணுமா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி 7 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு 7 வேட்பாளருமே பிடிக்கல, அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றாம இருக்கலாமா? ஓட்டு போறது ஜனநாயக கடமை இல்லையா, உரிமை இல்லையா? அதை பண்ணாம இருந்தா அது அதை விட பெரிய தப்பு. அப்ப நான் என்னோட ஓட்டை பதிவு பண்ணணும். ஆனா அந்த 7 பேருமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம். ஒருவேளை அந்த தொகுதியில நோட்டாவுடைய ஓட்டு தான் அதிகமா இருக்குன்னா குடியரசுத் தலைவருடைய அல்லது ஆளுநருடைய ஆட்சியில அமையாது. அந்த 7 பேருக்கு பதிலா ஃப்ரெஷ்ஷா வேற கேண்டிடேட்ஸ் அந்த கட்சிகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை, இதுதான் நோட்டா. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சிடறேன். தங்கச்சி தமிழ்நாடு கல்வியில பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேசும்போது சொன்னீங்கல்லமா,
நான் அதையும் தப்பா சொல்ல, உங்களுடைய புரிதல் நான் பாராட்டுறேன். தைரியமா துணிச்சலா வந்து முன்னாடி சொல்லணும் ஒரு கருத்து அப்படின்னா அதுக்கு நிறைய தைரியம் வேணும். ஏன்னா இங்க 100 பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் பேச வந்தீங்க? 4 பேர் தான் பேச வந்திருக்கீங்க. அந்த தங்கச்சி நான் பாராட்டுறேன். ஆனா இந்தியாவிலேயே நல்லா கவனிங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கல்வியில முன்னணியில் இருக்குது. ஜிஆர் யார் தம்பி கரெக்டா சொன்னா பாருங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலை அப்படிங்கறத கிட்டத்தட்ட 55% எட்டி இருக்கிறோம். இந்திய அரசாங்கம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் 2030 தான் இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. எங்க வர்றதுக்கு? இந்த 50% அப்படிங்கறத அடையறதுக்கு. ஆனா 2030 நாம 60-65 நோக்கி போயிருப்போம். நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறோம் இல்லையா, உயர்கல்வி சேர்றோம் இல்லையா, அதுதான் ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதவீதம் தான் அது. பள்ளி கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமா இருக்கு. அதுக்கு காரணம் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த திமுக, அதிமுக. அப்ப அவங்க தப்பே செய்யலையானா சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதை நம்ம ஆரோக்கியமா விவாதம் செய்வோம், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா 2 கட்சிகளும் போட்டி போட்டு இங்க பலவிதமான இலவச பொருட்களை கொடுத்திருக்காங்க. நமக்கு புத்தகம் இலவசம், சீருடை இலவசம், காலனி இலவசம், ஒரு காலத்துல பல்பொடி இலவசம், இப்ப லேப்டாப் இலவசம், புத்தகம் இலவசம், போறதுக்கு பேருந்து இலவசம். இந்த மாதிரியான பலவிதமான பசங்களை எப்படியாவது ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடணும். காலை உணவு இலவசம், மதிய உணவு இலவசம், இப்படி ஏராளமான நலத்திட்ட உதவிகளை கொடுத்து தான் தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில மிக சிறந்த மாநிலமா திகழுது. அதனால தமிழ்நாட்டினுடைய கல்வியை குறித்து நம்முடைய மாணவர்கள் பெருமை கொள்ளணும் அப்படிங்கறதான் நியூஸ் தமிழ் வாயிலா கேட்டுக்கிறேன். நன்றி. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஹையர் எஜுகேஷன் பத்தி நீங்க நல்லா பேசுனீங்க. ஓகே, அது என்ன சொன்னீங்க? யூஆர்ஓ ஜிஆர்ஓ அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேன், அதை பத்தி எனக்கு தெரியாது. அதான் சார் நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஹையர் எஜுகேஷன் பத்தி. அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு முன்னுதாரணமா இருக்கிறது என்ன? நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிக்கிறது. அப்ப ஸ்கூல் டேஸ்ல எஜுகேஷன் சரியில்லைன்றப்போ ஹையர் எஜுகேஷன்ல கத்துட்டு என்ன நடக்க போகுது? ஸ்கூல்ல எஜுகேஷன் சரியில்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் படிச்சிருக்கேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் படிச்ச ஸ்கூல் சரியில்லை. நான் ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டேன், நோட்டாக்கு ஓட் போட்டா கவர்னர் ஆட்சி நடக்கணும், தப்புன்னு சொன்னீங்கல்ல. அப்ப எனக்கு தப்பா சொல்லி கொடுத்தது யாரு? யார் சொல்லி கொடுத்தாங்க? நீங்க தான் சொல்லணும். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சார். யாரு? கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தானே சொல்லி கொடுக்கறாங்க. எப்ப சொல்லி கொடுத்தாங்க? உங்க ஸ்கூல்ல அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, அவங்க தான் சொன்னாங்க. அப்ப எந்த அவங்க டீச்சர் சொன்னாங்க? கேட்க பேர் முடியுமா? சொல்லுங்க. எந்த டீச்சர் சொன்னாங்க? பவானி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருக்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. சோ அது ஒண்ணு. சரி, ஓகே. இன்னொன்னு, அவங்க தவறா சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால வந்து எல்லா டீச்சரும் தப்பா தான் சொல்லி கொடுப்பாங்கன்றது பொருள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் மிக தரமான நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 400 மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வின் மூலமா வந்து மருத்துவ கல்வி நனவாகுது. இனி தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் தான் ஒரு வருஷத்துக்கு 400 பேர். இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் வந்து அரசு பள்ளியில படிச்சு ஐஏஎஸ் ஆயிருக்காங்க? நம்ம இறையன்பு இருக்காருல்ல, இறையன்பு ஐஏஎஸ் உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். ஈரோடு தானே அவரு? சேலம் அவரு? ஓகே, சேலம், ஒருங்கிணைந்த சேலம். ஓகே, அவர் எல்லாமே உங்க ஊர் தான். இப்ப நம்ம நிதித்துறை அமைச்சரா இருந்தாரு அவரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதித்துறை செயலாளராக இருந்தாரு. இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தா பல பேர் வந்து தமிழ்நாட்டுல மிக உயர்ந்த இடங்கள்ல வந்து அடைஞ்சிருக்காங்க. அதனால யாரோ ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்துக்கிட்டு அதுதான் மொத்தத்துக்குமான அடையாளம்னு ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஓகே, இல்ல உங்களுடைய தைரியத்தை பாராட்டுறேன். திரும்பவும் அது ஒரு தவறான புரிதல். உங்களை வந்து கூட்டத்தில் நிக்க வச்சு உங்களை திருத்தணும் அல்லது வந்து வேற ஏதாவது இது பண்ணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் இல்ல. நீங்க தவறான ஒரு செய்தியை பதிவு பண்றீங்க, அதை கரெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். மத்தபடி இது ஒரு தனிநபர் தாக்குதலோ இல்ல உங்க மேல கோவமா சொல்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்க வேணாம். ஓகேவா? நானும் கோவமா சொல்லல. நான் நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்காமலும் இல்ல. என்னோட மிஸ்டேக்க நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி அவங்க பண்ற மிஸ்டேக்க அவங்க ஒத்துக்கணும். அதுதான் நான் சொல்றேன். சரி, ஓகே.